உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? உங்கள் மானிட்டரில் எண்கள் உயர்வது போலவே உங்கள் மன அழுத்தமும் கவலைகளும் உயர்ந்து கொண்டிருக்கின்றனவா? இன்னொரு மாத்திரையை தேடுவதற்கு முன் உண்மையான சமாதானம் வேதாகமத்திலிருந்தே வர முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? நம்ப முடியாததாக தோன்றுகிறதா? தொடர்ந்து கேளுங்கள். உயர் இரத்த அழுத்தம் அல்லது ஹைப்பர் டென்ஷன் அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதை தூண்டுவது எது என்று உங்களுக்கு தெரியுமா? மன அழுத்தம், பயம், கவலை மற்றும் ஓய்வின்மை. இந்த விஷயங்களை பற்றி வேதாகமம் பேசுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, நம் உடலையும் அமைதிப்படுத்தும் வழிகளிலும் பேசுகிறது. நம்முடைய மனது கலங்கும்போது நம் உடல் பாதிக்கப்படுகிறது. நம்மை படைத்த தேவன் நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் என அனைத்தையும் அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய உடல்நல பிரச்சனைகளுக்கும் அவரிடத்தில் தீர்வு உண்டு. தேவன் நம்மை ஆவி, ஆத்துமா, சரீரம் என படைத்தார். நம் மனம் கலங்கும் போது நம் உடல் பாதிக்கப்படுகிறது. இங்கே சில சக்தி வாய்ந்த வசனங்கள், அவை மருந்து போல செயல்படுகின்றன. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, இது மன மற்றும் உடல் சிகிச்சை. தேவனுடைய சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையையும் காக்கும்போது அது நம் உடலையும் அமைதிப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 14:30. அமைதியான இருதயம் சரீரத்திற்கு ஜீவன். ஒரு அமைதியான இருதயம் உண்மையில் சிறந்த ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நம்முடைய உள்ளான அமைதி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏசாயா 26:100. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதானம் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது தேவனை நம்புவதன் மூலம் கிடைக்கும் ஒரு விளைவு. நம் மனம் தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ளும்போது அவர் நமக்கு பூரண சமாதானத்தை தருகிறார். இப்போது நடைமுறைக்கு வருவோம். வேதாகமம் சில ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. அவை நம் உணர்ச்சிகளை மட்டுமல்ல, நம் உடலையும் சீராக்க உதவுகின்றன. ஜெபமும் தியானமும் இயேசு தனிமையில் செய்தது போல இது மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்க உதவுகிறது. தேவனுடன் பேசுவதும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் நம் மனதை அமைதிப்படுத்துகிறது. ஓய்வு நாள் ஓய்வு. தேவன் கட்டளையிட்டபடி ஓய்வெடுப்பது இருதயம் மீளவும் உடல் புத்துணர்ச்சி பெறவும் உதவுகிறது. இது நம் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஓய்வை அளிக்கிறது. மன்னிப்பு. மனக்கசப்புகளை விடுவிப்பது உணர்ச்சி பூர்வமான சுதந்திரத்தை தருகிறது. இது நம் உள்ளான அழுத்தத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தையும் சீராக்க உதவுகிறது. நன்றியுணர்வு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18. ஒரு நன்றியுள்ள இருதயம் ஒரு அமைதியான இருதயம். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லும்போது நம் மனம் சமாதானத்தால் நிரம்புகிறது. நண்பரே, உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமாதானம் அதைவிட உயர்ந்தது. அடுத்த முறை உங்கள் இருதயம் வேகமாக துடிக்கும் போது உங்கள் எண்களை மட்டும் சரிபார்க்காதீர்கள், உங்கள் ஆத்மாவின் நிலையையும் சரிபாருங்கள். வேதாகமத்தை திறந்து அவருடைய வாக்குறுதிகளை தியானியுங்கள். ஆழமாக சுவாசியுங்கள். அவருடைய வார்த்தை உங்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும். இது உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் செய்யுங்கள். சமாதானம் தேவைப்படும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு வாரமும் வேதாகமம் + நிஜ வாழ்க்கை வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.